ஹாய் ஆல், வாட் ஐ ஈட் இன் அ டே பார்க்கலாமா? ஸோ மார்னிங் எழுந்த உடனே நான் நட்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு மார்னிங் அம்மா இட்லியும் தொட்டுக்க மட்டன் குருமாவும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மட்டன் அலர்ஜி அப்படின்றதுனால நானே முட்டை தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ டேஸ்ட்டும் நல்லாவே இருந்தது. நான் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணிக்கிட்டேன். ஸோ மார்னிங் 2 இட்லி வித் முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. மார்னிங் வச்ச குருமா கொஞ்சம் மீந்ததுனால அம்மா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சமாக பிரியாணி பண்ணிக்கிட்டாங்க. பிரியாணியில் நம்ம ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு அந்த கன்சிஸ்டன்சி கூட வராமல் இருக்கும். பட் எங்கள் வீட்டு பிரியாணியாக இருக்கட்டும், தக்காளி சாதமாக இருக்கட்டும், பிளெயின் பிரியாணியாக இருக்கட்டும், அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒன் மசாலாவால். பிகாஸ் அம்மா இருக்கிற வெரைட்டிஸ் ஆஃப் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைஸ் எல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க. லைக் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, இந்த நாட் ரோஸ் ட்ரை பண்ணி கூட அதில் பவுடர் பண்ணி போட்டிருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுறேன்.